அப்படின்றத ஒன்று பார்த்தோம். அதை வச்சு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு எலமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு. ஓகே, இப்போ இந்த விஷயத்த இப்படியே வைப்போம். ஹைட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. என்ன செய்ய போறோம் அப்படின்னு. ஓகே, இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இருந்துட்டு போதும். இப்போ இன்னொரு செக்ஷனை ரெடி பண்ணும். செக்ஷன் பேனர் அப்படின்னு ஒரு செக்ஷனை ரெடி பண்ணும். ஓகேவா? இந்த செக்ஷன்ல நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு வெப் பேஜ் எடுத்து ஒன் பேஜ் பூஸ்டர் டெம்ப்ளேட். ஓகே, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா இங்க இது இருக்கு. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜுக்கு மேல கண்டென்ட் இருக்கு. கரெக்டா? இமேஜ் இருக்கு, இமேஜுக்கு மேல கண்டென்ட் இருக்கு. சரிங்களா? சரி, இதை எப்படி வர வைக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இமேஜுக்கு மேல கண்டென்ட். பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிட்டு அதுக்கு மேல கண்டென்ட் கொடுக்கலாமா? ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோமா? பார்க்கல. அப்ப அதை பண்ணக்கூடாது. இமேஜ்னு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். கரெக்டா? பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த பூனைக்கண்ணே வருது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம். இமேஜ்னு ஒன்று பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கும். பி இமேஜ் பேக்ரவுண்டு இமேஜ். ஓகேங்களா? இந்த இமேஜை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஹைட்டு கரெக்டாக இருந்துட்டு போது வித் 100% அப்படின்னு சொல்லுவோம். வித் 100%. ஓகே, இமேஜ் மெம்பர்ஸ் ரைட். இமேஜுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, 2 கண்டென்ட். வெல்கம் டு பிஸ்லேண்ட். ஓகே, இமேஜுக்கு மேல வெல்கம் டு பிஸ்லேண்ட். அப்புறம் என்ன போட்டிருக்கான்? பேராகிராஃப்ல இந்த மாதிரி போட்டிருக்கான். அப்புறம் என்ன போட்டிருக்கான்? கெட் ஸ்டார்டட் வாட்ச் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கான். சரி, ஏச்எஃப்ல கெட் ஸ்டார்டட் வாட்ச் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கான். ரைட், நம்மளும் அதே மாதிரி போட்டாச்சு. இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது கீழே வரும், இங்க மேல வரணும். ரைட், இது எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னா தூக்கி மேல வைக்கலாம். மேல வருதான்னு பார்ப்போம். அரே சைத்தான், அப்பயும் அது ஒர்க் ஆகும். அப்பயும் மேல வரும். சரி, இப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்ம அதை தான் யோசிக்கணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். மேல இருந்தா ஒரு வழி இருக்கு, கீழே இருந்தா ஒரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கீழேயே ஆட் பண்ணும். இங்கே இருக்கும். இப்ப இந்த இமேஜ் ரொம்ப பெருசா ஆட்டம் போடுது. அதை நான் என்ன பண்றேன்? ஹைட்டு பிக்சல் கேவலமா இருக்கு. சரி, ஓகே. இமேஜ்ல ஆப்ஜெக்ட் ஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆப்ஜெக்ட் ஃபிட்னா அந்த இதுக்கு பிளர் ஆகாம ஸ்ட்ரெச் ஆகாம கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து 50% மேக் பண்ணும்.
100% ஓகே ஓகேங்களா. இந்த இமேஜுக்கு ஆப்ஜெக்ட் ஃபிட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட் ஃபிட் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜை பிளர் ஆகாம ஓகே அடி வாங்காம கொடுக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்றது தான் இந்த விஷயம். ஓகே, ஹைட்டு 100%, அது என்ன சைஸ் இருக்கோ அது மட்டும் வரட்டும். ஓகேங்களா. என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் இந்த இமேஜுக்கு மேல வரும். ஓகேவா. ஸோ நேற்று நான் சொன்ன கான்செப்டை இங்க அப்ளை பண்ண பார்க்குறேன். பெயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாப் பண்ணிட்டு போங்க. புரியலன்னா திட்டிட்டு போயிடுங்க, திட்டக்கூடாது. ஓகே, இதுதான் இமேஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் கண்டென்ட். 1 கண்டென்ட், 2 கண்டென்ட், 3. ஓகே, 3 கண்டென்ட் இருக்கு. இப்ப இது ஒண்ணு. அப்ப இந்த இமேஜ் இங்கே இருந்துட்டு போகுது. இவரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இருந்து வர வைக்கணும். இந்த எலமெண்ட்டை அப்படியே குண்டுகிட்டே தூக்கிட்டு வந்து இங்க வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த 3 எலமெண்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தனித்தனியா இருக்கே அப்படின்னா ஓகே, தனித்தனியா தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே குரூப் பை பண்றதுக்கு ஒரு டிவ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எதுக்குன்னா இந்த டிவ் அப்படின்னா நீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. வெல்கம் டு திஸ்லேண்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வரணும், அடுத்து இதை கூப்பிட்டு வரணும். இதுவே பேரண்ட்னு ஒருத்தவங்க இருந்துட்டான் அப்படின்னா இவனை மூவ் பண்ணா கூட இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க. ஓகேங்களா. அதனால இங்க பேனர் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன். ஓகே, இப்ப தோணுன ஐடியா தான் இது. இப்ப நான் பாக்ஸ் ஒன்று போடும்போது எனக்கு தோணுச்சு. இப்ப இந்த இடத்துல அந்த பாக்ஸாவும் போட்டுறேன். இப்ப இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. எனக்கு இந்த பாக்ஸை கம்ப்ளீட்டா மூவ் பண்ணணும். இப்ப இந்த ஒரு டிவ் இருக்கா, இந்த டிவோட பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ண போறேன். பொசிஷன் அப்சல்யூட் சொல்றேன். அப்சல்யூட் சொன்ன உடனே இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சு. அதாவது இது என்ன சொல்லும் அப்படின்னா என்னுடைய ரூட் வந்து எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும். எப்படின்னா நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு டாப் 0 கொடுத்தா இது எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். நிஜமாவா அப்படின்னா இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த 3 எலமெண்ட்டை ஒரு பாக்ஸ் போட்டு ரேப் பண்ணி வச்சிருக்கேன். எலமெண்ட்டை பாக்ஸ் போட்டு ரேப் பண்ணி வச்சிருக்கேன். பொசிஷன் அப்சல்யூட் சொன்னா இது குடும்பத்தோட காலி பண்ணிடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பேனர் பாக்ஸ் பொசிஷன் அப்சல்யூட் நவர்ல அது திமுரு பிடிச்ச கழுதியா இருக்கு. அது நவர்ல நான் சொன்ன மாதிரி பொசிஷன் அப்சல்யூட் சொன்ன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா டாப் 0ன்னு கொடுத்தா அது மாறும் அப்படின்னு நான் சொல்றேன். டாப் 0ன்னு கொடுத்த உடனே மாறிடுச்சா? மாறிடுச்சு. பேனருக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணு. தெரியுதா? ஓகே, பேனருக்கு இப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். இது இல்ல அப்படின்னா கீழே இருக்குப்பா. பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததால தான் அது அங்க போயிருக்கு, மேல போயிருக்கு. டாப் 0 அப்படின்னா ரூட் எலிமெண்ட் பாடி எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு போய் நிற்கும். எனக்கு டாப் அங்க தேவையில்லை, கொஞ்சம் கீழே இறக்கிக்கும். இந்த கீழே எங்க வேணாலும் இறக்கிக்கும். ஓகேங்களா. ஏன்னா டாப்ல இருந்து நான் கீழே இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் இத இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் காப்பி வச்சு பத்தியா லெஃப்ட் 150 பிக்சல், லெஃப்ட் 150 பிக்சல். இப்ப நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இதனுடைய பொசிஷனை டாப்ல இருந்து கூட்டு வரேன். ஓகேங்களா. இதை கொடுக்கலன்னா இந்த டாப் லெஃப்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இதை கொடுக்கலன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அதுக்கு என்னன்னே தெரியாது. டாப் லெஃப்ட் என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷனை யூஸ் பண்ணி இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே மொத்தமாக கழட்டி வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க
இத எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜுக்கு மேல கண்டென்ட் வந்தாச்சு. இந்த கண்டென்ட்ட என்னென்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இந்த பிஸ்லாண்டுக்கு நேரா இருக்கா? நம்மளும் ஓகே வேணா பண்ணிக்கலாம். இத இந்த இடத்துல கூட வர வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை டிசைன் பண்ணிக்க வேண்டியதான். வெல்கம் டு பிஸ்லாண்டு விஆர் டீம் இந்த இது போட்டுக்கலாம். இந்த ஹெச்ரப்புக்கு ஓகே ஒன்று இது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஓகேங்களா, ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இமேஜுக்கு மேலே கண்டென்ட்டை வர வைக்கிறதுக்கு நான் பொசிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதே பேனர் பாக்ஸு சப்போஸ் ஆனால் நான் மேலே கொடுத்துட்டேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? மேலே கொடுத்தாலும் அதே தான், மேலே கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டை இப்போ எடுத்துறேன், பேனர் பாக்ஸுக்கு கொடுத்ததை எடுத்துறேன். ஓகேவா? இப்போ மேலே இருக்கு, இப்போ இது மேலே இருக்கு. மேலே இருக்கும்போது நீங்க பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து இந்த இடத்துல இருந்து கூட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை பேருக்கு இப்ப நான் பண்ணது புரிஞ்சிச்சு? தம்ஸ் அப் பண்ணுங்க. பொசிஷன் கொடுக்காம நான் ரிலேட்டிவ் கொடுத்தேன். எதுக்காக ரிலேட்டிவ் கொடுத்தேன்? எத்தனை பேர்? பா, 2 பேருக்கு தானா? ஓ மை காட், என்னங்க இப்படி காவ வாங்கிட்டீங்க? சரி ஓகேங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, பேனர் பாக்ஸுக்கு இதுக்கு முன்னாடி பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் கொடுத்தா இங்க வந்துடும் நான் சொன்னேன். நேற்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ்னு ஒன்று இருக்கு. அந்த ரிலேட்டிவ் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0ன்னு கொடுத்தா இந்த இடத்துல எங்க அந்த ஆர்ஜின் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் நான் போயிட்டு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்து மேல இருந்து ஏத்துட்டு வரதோட ஆல்ரெடி அது மேலதான் இருக்கு, அதை தூக்கி மேலதானே செட் பண்ணணும். அப்ப பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் நீங்க எவ்வளவு தூரம் இறக்குறீங்களோ அவ்வளவு தூரம் இறக்கிக்கலாம் அப்படிங்கிற. இப்ப இறக்கிக்க வேண்டியதான். பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் இதுதான். ஆனா இதை விட்டுட்டு நீங்க அப்சல்யூட்டே கொடுங்க அப்படின்னா, அப்சல்யூட் கொடுத்துட்டு டாப் 10ன்னு கொடுத்தா இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுவே ரிலேட்டிவ் அப்படின்னா எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுதோ இந்த இடம் தான் இந்த இடத்துல இருந்தே வரும். இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். புரியுதா? புரியல? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியுதுடா. நன்றி. அகைன் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன போட்டியா? ஹலோ சொல்றா. நான் அகைன் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஹாய், எக்கோ அடிக்குது. திருப்பியே சொல்ல சொன்னானா? இப்ப கண்டென்ட் சொல்லுங்கண்ணா. ஓகே, இப்ப கண்டென்ட் இதுதான். இது இமேஜ். ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் 0 சொன்னா இந்த பாக்ஸ் எங்க போகும் அப்படின்னா, பாடியோட ரூட் இதுதானே. பாடிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டர் செக்ஷன் நம்ம இங்க வச்சிருக்கோம் வச்சுக்கோயேன். ஹெட்டர் செக்ஷன் எனது இங்க இருக்குப்பா அப்படின்னா, ஓகேங்களா, நான் பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0ன்னு சொன்னா அது ஹெட்டர் செக்ஷன் ஆகுது, இந்த செக்ஷன் ஆகுது, எதுவுமே கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். இது பொசிஷன் அப்சல்யூட். இதுவே இந்த இடத்துல நீங்க பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 இல்ல டாப் 10ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து தான் நவருமே தவிர்த்து மேல இருந்து வராது. அப்ப இது எதை எடுத்துக்குது அப்படின்னா, ஓகே, இந்த எலமெண்ட் அப்சல்யூட்டா இருந்தா பேரண்டா பாடி டேக தான் கன்சிடர் பண்ணும். ரிலேட்டிவா இருந்தா எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் பாடி டேக்கா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஓகே, நம்மளுடைய பாடி டேக் இதுதான், இங்க இருந்து தான் கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கும். 2 இது இருக்கு, பொசிஷன் அப்சல்யூட் இருக்கு, ரிலேட்டிவ் இருக்கு. 2 எதுக்கு வரணும்? ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும்ல. இந்த அப்சல்யூட் அப்படின்றது உன்னுடைய எலமெண்ட்டை மேல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீ அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கோ. இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னா நீ ரிலேட்டிவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லு. இப்ப புரியுதா குரு? குரு எல்லாருக்குமே புரியுதா?
புரியுதுண்ணா. ஓகே நந்தினி அபி காமிச்சா வராதுடா. யாருக்கு? இது கன்னி ஒத்துல இந்த இது புரியல. ஓகே நான் புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே ஹூ இஸ் எஸ் நாங்க பேரே எஸ்ன்னு வச்சிருக்கீங்க. ஓகே ஸோ புரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்போ இதை விட இன்னொரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை விட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இமேஜ் டேங்கை எடுத்துருங்க. இந்த டிவ்வையுமே எடுத்துருங்க. இப்போ பேனர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நம்ம பண்ணது HTML எலமெண்ட்டை வச்சு பண்ணோம். இமேஜ் இந்த இதெல்லாம் HTML எலமெண்ட். இப்போ பேனர் டேகுக்கு நான் பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ண போறேன். எங்க இது பேனர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை வச்சுக்கிட்டு ஓகேங்களா இந்த இதுக்கு CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன். இந்த CSS ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ். பேரு பேக்ரவுண்ட் இமேஜ் URL அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இமேஜ் நேமை இங்க கொடுக்கும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வராது. என்னடா பேக்ரவுண்ட் இமேஜ் அது இது நீங்க ஒண்ணுமே வரலையே அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணும். இமேஜ் இது அந்த பூனைக்குட்டி ஓடி வந்துருச்சு. ஓகேவா? இமேஜ் வந்துருச்சு ஆனா ஹைட் வரலையே அப்படின்னா இதுல ஒரே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் இமேஜை கொடுத்துட்டு ஹைட் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். 100% அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டை மென்ஷன் பண்ணாதான் வரும். ஒரு சில இமேஜ் நீங்க எடுக்கும் போதே ரொம்ப பெரிய ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. 90% வந்து என்னவா பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணா ஒரு சில ப்ராப்பர்ட்டினா டிஃபால்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜை கொடுத்துட்டு உடனே ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். ஹைட்டு 100%. சரி ஓகே, நம்ம ஒரு டைம் தான் கொடுத்துருக்கோம். இந்த பூனைக்குட்டி பார்த்தா நம்ம 3 டைம் முளைச்சு பார்க்குது. 1 2 3 மொத்தம் 6 கண்ணு இருக்கும். ஆனா நம்ம கொடுத்தது பிஜி இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணுதான். இது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு தலைவலியா இருக்குன்னா தலைவலினா கிடையாது, பேக்ரவுண்ட் இமேஜை யூஸ் பண்ணா டிஃபால்ட்டாவே இந்த விஷயம் நடக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேக்ரவுண்டு ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லணும். இப்ப ரிப்பீட் ஆகல. இப்ப அந்த கண்டென்ட் என்னுடைய இமேஜ் கண்டென்ட் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டா கொடுக்கும். என்னென்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நீ யூஸ் பண்ண போற அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஹைட் கண்டிப்பா கொடுக்கணும், பேக்ரவுண்ட் ரிப்பீட் கண்டிப்பா கொடுக்கணும். இது புரிஞ்சிருச்சா? பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுத்தா நோ ரிப்பீட்னு சொன்னா ரிப்பீட் ஆகும். சரி, நான் இந்த இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகணும்ல, இந்த இமேஜ் ஃபுல்லா வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இமேஜ் டேகுக்கு வித் 100% கொடுப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வித் 100% நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்படியே ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா வித் டிஃபால்ட்டாவே அது 100% தான் இருக்கு. அந்த இமேஜோட வித் எவ்வளவோ அவ்வளவுதான் வருது. அப்ப இமேஜ் சோர்ஸுக்கு மட்டும் கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது CSS ப்ராப்பர்ட்டி, இதுக்கு அது தெரியாது. அப்ப என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்துச்சு. ஆனா இமேஜ் ரொம்ப கீழே போயின மாதிரி இருக்கு. என்னுடைய சென்டர் பொசிஷன் இந்த இமேஜோட அந்த பார்வை தான் ஃபர்ஸ்ட் சென்டரா இருக்கும், அது வரலையே அப்படின்னா இந்த பேக்ரவுண்டோட பொசிஷனையுமே நீ சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். சென்டர். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுறேன். இப்ப ரெஃப்ரெஷ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் என்ன முறைகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் கரெக்டா வந்தாச்சு. ஓகேங்களா? இப்ப பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நான் URL கொடுக்குறேன், ஹைட் கொடுக்குறேன், அது அகைன் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? சின்ன இமேஜ்ன்றதால ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோ ரிப்பீட் கொடுக்குறேன். அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் 100% கவர் ஆகணும் அப்படின்னவே பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு கொடுக்குறேன். அந்த இமேஜோட சென்டர் பொசிஷன் வந்து எனக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதணும்.
இதுல 1 இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தென் 1 2 3 4 ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பார்த்தோம். புரியுதா இந்த விஷயம்? சரி, ஓகே. இப்போ கண்டென்ட் கொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்தது அது ஒரு கொஸ்டினா வரும். இப்போ கண்டென்ட் கொடுத்தா கண்டென்ட் மேல வரணும் அப்படின்னா இது ஒர்க் ஆகுறது பேக்ரவுண்டு, இந்த இமேஜ் பின்னாடி இருக்கும். அதனால நீ பொசிஷனை வச்சு இழுத்துட்டு வரணும் போகணும் அப்படின்றலாம் கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். பேனர் பாக்ஸ்ன்னு இருக்கா, கலர் போட்டு வந்தாச்சா? இப்ப இங்க வந்தாச்சு. இப்ப இதுக்கு போயிட்டு மார்ஜின் டாப் இப்படி கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த செக்ஷன் லே அவுட்டுக்குள்ளார ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டை எழுதிட்டு இந்த மார்ஜின் டாப் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகும். நான் இதை என்னுடைய சைல்டுக்கு தானே நான் கொடுக்குறேன், என்னுடைய பேரண்ட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதாவது பேரண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன நீங்க டிஸ்டர்ப் ஓவர்ஃப்ளோ ஆகவே கூடாது. இது எல்லா ஹெட்டர் செக்ஷனுக்குமே நீங்க கொடுக்கணும். இந்த எதெல்லாம் செக்ஷன் ஐடின்னு நீங்க போட்டு வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துடணும். அது கொடுத்துட்டா என்ன நடக்காது அப்படின்னா, நீங்க உள்ளார எழுதுற பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு நீங்க மார்ஜின் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ யூஸ் பண்ணும்போது என்னுடைய விஷயத்த அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. நீங்க இப்போ வந்து பேனர் பாக்ஸுக்கு மார்ஜின் டாப் கொடுக்குறீங்களா, இப்போ நீங்க இதை கொடுங்க, ஒண்ணுமே பண்ணாது. இத இந்த ஐடிக்கு இந்த ஓவர்ஃப்ளோ கொடுக்கல அப்படின்னா அது அதனுடைய பேரண்ட்டையுமே சேர்த்து இழுத்துட்டு வரும். அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஃபார் இந்த பேரண்ட் செக்ஷனுக்கு சொல்லிடணும். பேரண்ட்டை நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க சைல்டுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அது அமைதியா இருக்கும். இப்ப நீங்க மார்ஜின் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் மொத்தத்துக்கும் நான் பேனர் பாக்ஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். எல்லாமே இங்க வந்து உட்காந்து ஓகேவா? பேனர் பாக்ஸுக்கு இது வரைக்கும் எழுதி இருக்கிற கோடு இதுதான். இந்த கோடை எழுதி எங்க ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெல்கம் டு பிஸ்லேண்டு விஆர் அது ஓகேங்களா, இது வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகேவா? அண்ணா இது ஓகேண்ணா. ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ஹையர் ரெசல்யூஷன் இமேஜ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுங்கண்ணா. கூகுள் இமேஜஸ்னு போய்க்கோ. அது கஷ்டமா இருக்குண்ணா எடுக்கிறது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னடா சொல்றேன், கூகுள் இமேஜஸ்னு போய்க்கோ. இந்த இடத்துல டூல்ஸா செட்டிங்ஸ் இருக்குங்க. அட்வான்ஸ் சர்ச்சில் போயிட்டு நீ என்ன இதில் சொல்றியோ அந்த இதில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு இதில் வந்துச்சு, அது ஒரு என்ன சைஸு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியே வந்துச்சு. அது வரவே இல்லை. லார்ஜு ஓகேவா? முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அந்த ஆப்ஷன் இப்போ காணும் போல. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த டைப்பு என்ன சைஸில் ஓகேங்களா, எவ்வளோ அது கேபி ஜிபி அந்த சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இது எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த இமேஜஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் கம்பெனிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அவங்களா கொடுத்துருவாங்க. நம்ம வேலை என்னவா இருக்குன்னா அந்த இமேஜை இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷட்டர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதில் இருந்து பை பண்ணி வாங்கி நம்ம கொடுப்பாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, HTML
இரு லைட்டா பிளர் ஆகுது இல்லைண்ணா, அதெல்லாம் சரி பண்ண முடியாதுண்ணா. பிளர் லைட்டா பிளர் ஆகுது இல்லைண்ணா. அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் ஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, ஆப்ஜெக்ட் ஃபிட் இந்த பேக்ரவுண்ட் சைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பிளர் ஆகாது. இன்னுமே இந்த நீங்க ஸ்டாட்டிக்கா எடுக்கிற இமேஜஸ்ல ஆகாது. எந்த இடத்துல ஆகும் அப்படின்னா டேட்டாபேஸ்ல இருந்து வர்றது வந்து ஒரு சிலதெல்லாம் பிளர் ஆகும். அதுக்கு சிஎஸ்எஸ்ல ஒரு இது இருக்கு, ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது என்னன்னா இமேஜுக்கு மேல ஒரு பிளாக் கலர் லேயர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஈவன் அந்த இமேஜ் வந்து டல்லா இருந்தாலுமே அந்த பிளாக் கலர் வந்து என்னவா பண்ணும், நீ நல்ல இமேஜா கொடுத்தாலுமே அது பிளர் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். பிளாக் கலர் ஓவர்லே வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு அதை போடுவோம். பார்ப்போம், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் வரல. நான் அப்படி பண்றதுக்கு என்னென்ன பண்ணும்? ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்டா. ஆமா, எல்லா கிளாஸையும் இப்போ முடிச்சிருங்க, முடிச்சுட்டு போயிடுங்க. நான் இப்போ அதானே கேட்கலான்னு இதோ இருக்குது சிஎஸ்எஸ்ல இமேஜ் ஒப்பாசிட்டின்னு சொல்லி. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோயேன். ஸோ நமக்கு தெரியாது டேட்டாபேஸ்ல இருந்து வர்றது ப்ராப்பரா இருக்குமா அப்படின்ட்டு. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா இது மட்டுமே கிடையாது, இந்த பொசிஷன் வச்சு ரெடி பண்ணுவாங்க. பொசிஷன் அப்சல்யூட் ஒன்று கொடுத்துட்டு அந்த இமேஜ் சைஸுக்கே பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ ஒன்று பண்ணிட்டு அதனுடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிப்பாங்க. அப்ப இந்த இமேஜ் நீங்க பிளர் ஆன மாதிரி தெரியுதா? பிளர் ஆன மாதிரினா தெரியாது. இதுவே ஒப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, நீ ஹை குவாலிட்டி இமேஜ் எடுத்து வந்து கொடுத்தாலுமே அது இப்படிதான் இருக்கும். அப்ப நீ பிளரான இமேஜை காமிச்சாலுமே உனக்கு அது சைட்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இஷ்யூ மாதிரி காட்டாது. இப்படிதான் அதை ஹை என்ன சொல்லுவாங்க இது பண்ணிப்பாங்க. இன்னொரு விஷயம், ஹை குவாலிட்டி இமேஜ் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் எழுதிடுவாங்க. இந்த இமேஜ் சைஸ் கண்டிப்பா 3 MB கிட்ட இருக்கணும், ஓகேங்களா? அதை கேபி சைஸ்ல இருந்தாலும் 2 MB இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அதனுடைய சைஸ் ஹைட் அண்ட் வித் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேலிடேஷன் எழுதிடுவாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி இமேஜ் போட முடியுதான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்றது கிடையாது அதை. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தெளிவாகவே சொல்லிடும். எக்ஸாம்பிள், இந்த உங்களுக்கு அந்த இது போயிருக்க மாட்டீங்க, யூனிஃபைடு போர்ட்டல்னு ஒன்று இருக்கும், பிஎஃப் வந்து அப்லோட் பண்றது. அந்த இடத்துல பேங்கோட செக்கோட இது கேட்பாங்க. அது வந்து 3 MBக்கு மேல இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண 3 MBக்குள்ளார அதை கம்ப்ரஸ் பண்ணி தான் போடணும், ஓகேங்களா? அதே மாதிரி அதனுடைய இமேஜ் சைஸ் கரெக்டான ஹைட் அண்ட் வித்ல இல்லைன்னா அதை எடுத்துக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸாக்டா அது என்ன கேட்குதோ அதை தான் கொடுப்போம். அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல அவங்களுக்கு பார்க்கும்போது அது பிளராகவே தெரியாது. ஸோ 2 வழியா பண்ணலாம். ஒன்று சிஎஸ்எஸ்ல இந்த ஒப்பாசிட்டி வச்சு ரெடி பண்ணலாம், இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேலிடேஷன். புரியுதா? புரியல? புரியுதுண்ணா. ஆனா இப்போ மார்ஜின் ரைட் கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு வர மாட்டேங்குது. மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா வந்துடுது.